शेषाख्यमुं शकलशोधरिपूर्निरन्तरं श्रीमन्नृसिंहः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। शुक्लां वरदरं विष्णुं यजुवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. 36வது ஸ்லோகம். 328வது திருநாமம். ஸ்கந்தஸ்கந்தசரோ துரியோ வரதோ வாயுவாகனः வாசுதேவோ பிருஹத்ரூபः ஆதிதேவ புரந்தரः. ஸ்கந்தः வத்தச்சைபவன், அழிப்பவன், அசுரர்களையும் தீயவர்களையும் தானே அழிப்பவன். மோகினி ரூபத்தில் வந்து அசுரர்களுக்கு அமிர்தம் கிட்டாமல் செய்கிறவன். கூடி நீரை கடைந்த வாரம் அமுதம் தேவரண்ணா அசுரரை வீடும் வண்ணங்களே செய்தகோன வித்தகமும். ஆழ்வார் பாசனம். வீடும் வண்ணம் இழக்கும்படி மோகினி ரூபத்தில் வந்து மயங்கி வஞ்சித்தமை. அடுத்தது ஸ்கந்ததரஹா, ஸ்கந்தனை தாங்குபவன். இங்கு ஸ்கந்தன் என்பது தேவசேனாபதியான சுப்பிரமணியனை, அசுரர்களை அழிக்கும் தேவசேனாபதியை தரிப்பவன். ஸ்கந்தனை விசேஷித்து தனது விபூதியாக சொல்லுகிறான். சேனானியினாம் அகம் ஸ்கந்தகா என்று கீதையிலும் பாடலாம். துரியகா, தாங்குபவன், பூமியை தாங்குபவன். புவன பக்தே, புவன பக்தே என்பது மந்திரம். உலகத்தை தாங்குபவன், வணங்குகிறேன் என்றபடி பூர்ணரூபியான பகவானுக்கும் பொருந்தும். அடுத்தது வரதகா, வரங்களை தருபவன். லோகசாரங்க மகாமுனியை வகிப்பதற்கு நியமிக்கப்பட்ட தேவர்களுக்கு அதற்குரிய சாமர்த்தியமான சிரமத்தை அளிப்பவன். பரந்தரும் மாமணி வண்ணன். வாயுவாகனா, வாயுவை நடத்துபவன். உலகத்துக்கு பிராணனான வாயுவை நடத்துபவன். மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே. திருவள்ளுவத்திற்கேல நீர், காத்து முதலான பஞ்சபூதங்கள் அவனிட்ட வழக்கு. வாசுதேவகா, வசுதேவன், எங்கும் வசிப்பவன், விளையாட்டுடையவன். இது முதல் 12 திருநாமங்கள் பரத்வத்தை குறிப்பவை. வாசுதேவன் என்று பரமநாதனுக்கு பெயர் வாசுதேவா என்று இரண்டாக பார்க்க வேண்டும். சர்வம் வசதி, இவனிடம் எல்லாம் உள்ளன. இவன் சர்வத்திர வசதி, இவன் எங்கும் வசிக்கிறான், இருக்கிறான். உலகத்து ஓர் உயிராயும் இருப்பவன். அந்தர்விச்சரத் சர்வம் வியாப்தி நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் ஒக்க பரந்திருப்பவன். இவ்வர்த்தம் கேவலம் சாஸ்திரங்களை கொண்டே அறிய வேண்டும். தேவா திவு கிரீடாயாம் என்கையாலே தேவா என்பதை இவன் காரியமெல்லாம் லீலையாகவே நடத்துபவன், ரமிப்பவன் என்பதும் புலப்படும். உலகங்களுமாய் இன்பமில் வெண் நரகமாகி இனிய நல்வான் சர்க்கங்களுமாய் மண்பல்லுயிர்களுமாகி பரபரம் ஆயுதமயக்கங்களால் இன்படும் விளையாட்டுடையான். ஆழ்வார் பாசுரம். தாய் சேயை காப்பதில் காப்பது போல உலகங்களை தன் உதரத்தில்
வைத்து காப்பவன் பகவான். உலகில் காணப்படும் பொருள்களில் அந்தரியாமியாயிருந்து அவற்றின் சத்தையை இருப்பை நோக்குவன். இதனால் வாசு எனப்படுகிறான். இந்த ரட்சணத்தை விளையாட்டாக உடையவன், விளையாட்டாகச் செய்பவன் என்பதனால் தேவன் எனப்படுகிறான். எப்போதும் விளக்கமித்திருப்பதாலும் தேஜஸ்வடையவனாம் ஆகியாலும் யாவராலும் பிரிக்கப்படுவதாலும் பக்தர்களிடத்தில் இருக்கையாலும் தேவன் என்று சொல்லப்படுகிறான். பரஸ்வரூபியான பகவான் வாசுதேவனான என்று ரிஷிகள் சொல்லும்படி சூரியன் உலகங்களை கிரணங்களால் மூடுவது போல நானும் செய்கிறேன். எல்லா ஜீவராசிகளும் என்னிடம் வசிக்கும்படி ஆதாரமாயிருக்கிறேன். இது பாரதத்தில் பகவத் வாக்கியம். விஷ்ணு, வாசுதேவன், நாராயணன், ஆத்மா என்ற சொற்கள் வியாப்தியின் அர்த்தமிட்டவை. வாசுதேவ மந்திரம் தன் துவாதசாட்சரி திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கநாத்தின் திருவாராதனத்தில் அனுசந்திக்கப்பட்டுள்ள வரம் ஏத்தம் ரகசியமானபடியால் அதிகம் சொல்லவில்லை என்கிறார் பாஷ்யக்காரர். அது பட்டம். எல்லா பலர்களுக்கும் ஜீவராசிகளும் என்னுள் வசிக்கின்றன. நான் திவ்யாத்மஸ்வரூபத்தை அவற்றுள் வைத்துள்ளேன், வசிக்கிறேன். இதனால் நான் வாசுதேவன அழைக்கப்படுகிறேன் என்று பாரதத்தில் கண்டன் திருவாக்கு. ஆனந்த ஞானச் சுடராகி அகலங்கீழ் மேல் அளவிலிருந்து நேர்ந்த வருவாகும் இவற்று நீராம் பெருமானே, மாலையமாய பெருமானே மேல் போது உரு ஆய் பெரு ஆகும் சித்தான எல்லா பொருள்களிலும் உயிராய் விரைபவன். பரமாத்மாவுக்கு வாசுதேவன் என்ற திருநாமம் உள்ளது போக அவன் அவதரித்து வெற்றதாகவும் திருநாமம் பொருந்தும். வசுதேவ மகன் கிருஷ்ணன் வாசுதேவன். உந்தன் பொய்கேட்டு நின்றேன் வாசுதேவாவும் வருகு பார்த்தே. பெருமாள் திருவடி. ஆய்ச்சிகள் கூட பேசுவதும் மீண்டும் வரும். அடுத்தது பிருஹத் பானு, அதிப்பிரகாசமானவன். ரூபமேவா அஸ்ய மகிமானம் தரிசயத்தி. கண்டபார்த்தால் தனது விலகின்றான் தன்னை என்கிறபடி சிலரை காணும் போதே அவர்கள் பெருமை பிரகாசிக்கும். பரமாசுதேவன் தனது திவ்ய மகிழ்ச்சிமார்கள் மத்தரித்து சூழர்கள் இவர்களால் பரிச்சரியை செய்யப்பெற்று உயர்ந்த போகத்தை அனுபவித்து அதனால் விளக்கமித்திருக்கிறான். பிருகத் மிகப்பெரிய, ஆனமகா கிரணங்கள் தேஜஸ், புரணன் மலர்ச்சோதி லீலா விபூதி விளையாட்டுக்கு கிரீடைக்காக உபய விபூதிநாதனாக மிகவும் பிரகாசம் அடைந்தவன். அடுத்தது ஆதி தேவா, ஊழி முதல்வன். ஆதி காரணமாயிருந்து மகிழ்ச்சி அடைபவன், இன்பம் விளையாட்டுடையான். தேவகா கிரீடிப்பவன், லீலா விபூதி உடையவன். சிருஷ்டி என்ற லீலையால் மகிழ்ச்சி உடையவன், மகிழ்ச்சி அடையுமவன் பகவான். அறிய முடியாத நிரங்குஷ சுதந்திரன், யாவத்தையும் அடக்கி ஆள்பவன். குழந்தைகளை வீடு கட்டி விளையாட்டுவர் போறான், உலகங்களுடன் விளையாடுகிறான். அகில புவன ஜன்மஸ்தே முகங்காதிலே என்று படைப்பு, காத்தல், அழித்தல் பரமபுருஷனுக்கு லீலையாம்.
புரந்தரஹா பட்டணங்களை பிளப்பவன், மேல் 4 திருநாமங்களால் துஷ்கிருத்தினாசனம் சொல்லப்படுகிறது. திருவருமெரித்தவன், புறமுறு முன்னெரித்து விலகழித்த அமைத்துடனே. அசுரர்களையும் தீய சக்திகளையும் நாசம் செய்து ஆதிதெய்வக்கம் என்ற பயத்தை போக்குவன். பிசாசங்கள், இடி, மின்னல், புயல், வெள்ளம் எல்லாம் ஆதிதெய்வீகமாய் இங்கே புறமொன்று அசுரர் இருப்பிடம் சொல்லித்து. அடுத்தது அசோகஸ்தாரணஸ்தாரா சூரசௌரிஜனேஸ்வர அனுகூல சதாவர்த்தா பத்மி பத்மநிபேக்ஷணா. அசோகா துன்பங்களை அழிப்பவன், துக்கங்களுக்கு காரணம் ஆத்தியாத்மிகம், ஆதிபௌத்திகம், ஆதிதெய்விகம் என்று 3ஆக சொல்வர். முதலது என ஆத்தியாத்மிகம் தன்னை பற்றி வருவது. உடலில் உண்டாகும் பசி, தாகம், ஜுவரம் முதலான பிணிகள் ஆதிபௌத்திகம். இங்கே ஆத்தியாத்மிகங்களை போக்குவன் என்று அசோகா என்ற பெயராம். ஓய்வூப்பு பிறப்பிறப்பு பிணி பியுமாறு செய்வான். ஆதிபௌத்திகம் சத்துருக்கள். பாம்பு, தேள் இத்தியாதி இவற்றால் வரும் துன்பங்கள், இவற்றை போக்குவது எடுத்துச் சொல்லப்படும். ஆதிதெய்வீகம் 334 சொல்லப்பட்டது. அடுத்தது தாரணா தாண்டு விற்பவன், பயங்களை போக்கி கரை சேர்ப்பவன். புனைவன் பெருவிக்கடல் நீந்துவாக்கே. அழ்வார் பாசனம். புனை தாண்டுவிக்கும் தெப்பம், ஆதிபௌத்திகமான தாபங்களை போக்கும். தாரகா தாப்பவன், தாரயதீதி தாரகா சம்ஹாரக் கடல் என்றும் கரையேற்றி ரட்சிப்பவன். கர்ப்ப ஜன்ம ஜரா மரண சம்சார சாகர மகா பயத்தை தாரயதி. கர்ப்பவாசம், பிறப்பு, மூப்பு, இறப்பு, சம்சாரமான கடலில் அலைதல் இந்த பயங்கள் என்றும் தாண்டு விற்பவன். அதர்மசேரஸ்ல சொல்றது அப்படி இல்லை. நந்தானக தழுந்தாவகை நாளும் தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய். திருமடி. அபகரபாத்மா விஜரோ விமிருத்யு அப்படின்னா பாப்பம் தொடாதவன், மூப்பற்றவன், இறப்பற்றவன் என்று சாந்தோக்கியம் அவனை சொல்லுகிறது. நம்மையும் இப்படி ஆக்க வல்லவன். தாரகா தாரகி. சூரகா அடுத்தது சமர்த்தன், பராபிமல சாமர்த்தியம் உடையவன். சத்துருக்களை அவர்கள் கூட்டத்தினுடன் தோட்டத்தின் உள் புகுந்து சிரமப்படாமல் ஜெயிப்பதில் சமர்த்தன். செல்லுதல் என்று தாத்து. அது சூ என்று நீண்டு கிடைக்கிறது. சூரகா சொல்ல. சென்றங்கு தென்னிலங்கை சித்தான் திருப்பாவை. அன்று நேர்ந்த நிசாசரரை வெண்ணரகம் சூறாவகையே சிறைகுனித்தான். கரதூஷணவர்களை அவர்கள் இருப்பிடம் சென்று வேறு நரகவேதனை அனுபவிக்க வேண்டார்படி நலிந்து கொன்றான். ஸ்ரீதர்விடம்
சென்றங்கு பாடனை ஆஜரன் தோளும் தோன்றி திசை திசை விழிச்சைத்தாய் பெரிய திருவடி. அப்புறம் சௌரிகி சூரனின் பிள்ளை. முன் சொன்ன குணங்களுடன் அவற்றை கண்டனுபவிக்க வேண்டும். பக்தர்களிடம் வந்து சேருபவன், அவர்களுக்கு பிள்ளையாய் வருபவன். சூரனான வசுதேவரின் குமாரன் வாசுதேவன். ஓடாறு தோல் விரியும் நந்தகோபன் குமரன் என்னவுமோ. மண்ணுலக தேவர் வாழ்முதல். திருப்படி 6, 8, 10. தயவிதற்கு மகன் தன்னை எண்ணி மகனாகத் தோன்றி கொல்லியிலும் படைத்தான் பெருமாளி திருவடி. மாவீரனான தசரதாத்மதனாய் பிறந்து எதிரிகளை கொன்று குவித்தவன் பேரு சௌரிகி. அப்புறம் ஜனேஸ்வரகா அடுத்த திருநாமம். பெருவெள்ளமான ஐஸ்வர்யம் படைத்தவன், உயிர்கள் எல்லா விரகமடையான். அப்புறம் பகலதைஸ்வரியம் பகவதைஸ்வரியம் பெரிய பிரவாகம். இது மிகவும் பிரகாசமுள்ளது. அண்டாதிபதியான பிரம்மனின் ஐஸ்வர்யத்தையும் அடித்து பிரகாசமுற்று விளங்குவது. இவன் ஐஸ்வர்யம் ஆகையினாலே அவனுக்கு என்ன திருதான்? ஜனேஸ்வரஹா. அடுத்தது அனுகூலஹா. வரம்பினுள் நிற்பவன். அவனுடைய ஐஸ்வர்யம் இயல்பானது, நிருபாதிகமானது. அதை பற்றி சுவாபிமானம், கர்வம், மதம் இவை அற்றவன். பூலம் கரை. பூலம் அனுவர்ஷத்தே இது அனுகூலஹ. பெரும்பாலும் கரையை அனுசரித்தே நதி கட்டுக்கிடங்கி இருக்கும். சில சமயம் பிரதிகூலமா வரும் உண்டு. பகவான் அப்படி அல்ல. மகதைஸ்வரியமான பெருவெள்ளம் இருப்பினும் அனுகூலனாகவே இருப்பான். மகாவீரநாயனம் அறுபத்தி சுவாபிமானவில்லாதவன். ராமன் கண்ணில் சிறுத்தாம்பினார் கட்டுண்ண பண்ணி வருவாயன் கண்ணன். அங்கை கட்டுண்டவன். ஆய்ச்சி கண்ணி கைத்தினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான். பக்தி கிரீதோ ஜனார்தனா. பக்தியால் வசப்பட்டு கட்டுப்பட்டிருப்பவன். அடுத்தது சதாவர்த்தகா. பல சுழல்களை உடையவன். நதி கரை கடங்கி பாயும் போது பல சுழல்கள் உண்டாகும். ஆவர்த்தம். சுழன்றி கழித்து பெரும் ஐஸ்வர்யத்தை உடையவன். அளவற்ற ஐஸ்வர்ய பெருக்கை சௌலபிய சௌசீல்யங்களை கட்டுப்படுத்துவதால் சுழலற்ற சுழல்கின்றவனாம். ஆம். சாந்தோதித விஞ்ஞான பிராணாய என்று மந்திர சாஸ்திரத்தில் பரத்வத்தை சொல்லும் தியான மந்திரம். திறந்தெழும் ஞானமும் பிராணமும் செயலும் உடையவனும் சாந்தனுமான பரமபுருஷனை வழங்குகிறேன். பத்னி அடுத்து திருநாம். தாமரையை கையில் உடையவன் எம்பெருமான். 4 திருக்கைகளில்
முறையே சக்கரம், சங்கு, கதை, தாமரை மலர் இவற்றை ஏந்தின வகை புராணங்கள் கூறும். கையில் மலர்கொண்டு அப்படின்னு பொக்கே ஃபிளவர் சொல்றார். ஏந்துவதை நிறைவூட்டும் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் திருந்தாண்டனம் என்னவுமோ. இதுவரை வசுதேவ ஸ்வரூப பிரயுக்தமான ஸ்வரூப குணங்களை சொல்லுவதாக ஏகப்பட்டன. மேலே திருமேனி அழகை சொல்லும் ரூப குணங்களை சொல்லுவதை. பத்மனிபேக்ஷணா இனிய பார்வை உடையவன். உன் முகம் மயலேத்து மயக்கம் மாயவந்திரந்தான்குலோ செய்யதாமரை கண்ணினாய் உகவையால் நெஞ்சமுள்ளுருகி உன் தாமரைக் கண்விழிகளின் அகவலை படுப்பான். வலையில் அகப்படுத்துவன் எம்பெருமான் கடாட்சம் உயர்ந்த ஜாதி தாமரை மலர் காத்திரில் அசையும் போது உண்டாகும் ரமணீயமான காட்சி போலே சோகங்களால் போகும். சோகம் கிளேசங்களை போக்கும். இப்படி ஸ்தமகரமான துக்கங்களை போக்குவது குளிர்ந்த பார்வையை சொல்லுகிறது. பத்மனிபேக்ஷணா ரமணீ விதுர ரிஷிபத்னிகளை பூத்தார்பின் என பரம ஆபமற்றவராக பண்ணிய புண்டரீகாட்சன் நெடுநோக்கு சாபம் இழிந்தென்ன பண்ணுவரே. ஆச்சாரிய சொல்கிறது. அடுத்தது பத்மநாபோ அரவிந்தாட்சா பத்மகர்ப்ப சரீரபிருத் மஹத்யோ விருத்தாத்மா மகாக்ஷோ கிருடத்வஜா பத்மநாபா தாமரை உந்தி தனிப்பெரு நாயகன். திருவாசிரியர். தாமரை போன்று அழகான நாபியை உடையவன். கொப்பூழில் எழுகமர பூவிழகன் எம்மானார். முன்னரே பேசப்பட்டது. அதனை படைத்த எழில் உந்தி அழகி அவனன் அறிகிறான். அப்புறம் அரவிந்தாட்சா செந்தாமரை கண்ணன். அனைத்துலகம் உடைய அரவிந்தலோச்சனன் இலைகொள் சோதி செந்தாமரை கண்ணுகிறான். செவ்வரியோடி நீண்ட பெரியார்கள் என்னை பேருமை செய்கிறவரே என்று சொல்லுகிறது. ராமஸ்தபரபத்ராட்சகா என்று ஹனுமான் பிராட்டியிடம் சொல்லுவது. யதா கப்பியாசம் புண்டரீகம் விவக்ஷினி என்று ஸ்ருதி பரத்து சூசகமான இணைந்த இரு தாமரை கண்களை சொல்லுகிறது. பத்மகர்த்தா தாமரையை ஆசனமாக உடையவன். மனம், அழகி, மென்மை இவையுடைய தாமரை மலரின் மேல் வீத்திருப்பவனாக யோகிகளால் தியானிக்கப்படுபவன். மனனம் செய்பவருடைய ஹிருதய கமலத்தில் வீட்டிருந்து அருள் புரிவது. நகரம் விபாப்னம் புரவேஷ்மபூதம் புண்டரீகம் புரபத்யசக்திஸ்தம் என்று ஸ்துதி. மானுஷத்ததும் சூக்ஷ்மமானதுமான ஹிருதய தாமரை பரமபுருஷனுடைய இடமாம். தன் தாமரை சுமக்கும் பாதப்பெருமான் அடிச்சோதினி நின்ற தாமரையாய் அலர்ந்ததோ. முடிச்சோதிய சரீர பத்து அடுத்த திருநாமம்
சரீரத்தை தாங்குபவன். எல்லா சரீரங்களிலும் அவன் வியாபித்துள்ளமையால் அடியாறுகளின் அல்லது உபாசகர்களின் தேகமும் ஆத்மாவும் இவனுக்கு சரீரங்கள். குறிப்பாக ஞானியன் இவனையே பிராப்தியமாக கொண்டுள்ளவன். சரீரத்தை ஞானியின் இதயத்தில் இருந்து கொண்டு புஷ்டி அடைய பெறுகிறான். ஞானியை தனது சரீரம் போலும் ஆத்மா போலும் ரட்சிப்பவன். ஞானிக்கு ஆத்மைவ மேமத்தம். ஞானியை எனது ஆத்மாவாக நான் கருதுகிறேன். கீதையில் சொல்றான். ஜெகத் சர்வம் சரீரந்தே என்று பிரம்மன் ராமனை புகழ்ந்து கூறுவது ஜெகத்தை அனைத்தையும் சிதச்சித் யாவத்தையும் சரீரமாக கொண்டு தாங்குபவன். திசமண்ணீர் எரிவுதலா உருவாய் நின்றவன். திருவடி. அடுத்தது மகர்த்திகி, பெரும் செல்வமுடையவன். உபய விபூதி ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறது. அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவன். வீட்டெறிந்தேழகம் தரிக்கோல் தரிக்கோலாளம் அம்மான். சம்சாரிகள் தங்கள் சொத்துக்கு அடிமையாகியிருப்பர். பகவான் சுவாமியாகவே இருப்பான். இவ்வளவும் அடியாறுகளின் யோகக்ஷேமங்களை நோக்குவதென்று உள்ளது. ஐஸ்வர்யத்தால் சமர்த்தன் நிறைந்தவன். நாகணேச நம்பிரான் சரணை சன்மக்கென்று. நாகணேச நம்பர செல்வர் பெரிய சிறுமானோடு நான் செய்வதன். ஆழ்வார் பாஷம் ஆச்சாரிய திருவடி. ருத்ரஹா அடுத்த திருநாமம். விருத்தி அடைபவன். பெருக்கி பெருக்குவாறு என்றியே பெருக்க மீறி பெற்றியோய். கர்ம விஷயம் போல் பெருக்கம் பேதி ஏதுமில்லாமல் தானே விருத்தி அடையும் இயல்பினன். அடியார்களின் புஷ்டியினால் இவனும் புஷ்டி அடைகிறான். ராமபிரான் விபீஷணனை இலங்கை கரேஷாக அபிஷேகம் பண்ணி கவலையற்றவனாக ஆனந்தமடைந்தான் என்பது காண்கிறார். பிரஹிருஷ்டோ பிரமுமோதகா விபீஷணம் அனுகிருத்தியா பிரஹிருஷ்டோ விஜ்வரஹா அப்படின்றார். ஜரம் போயிடுதான். விபீஷணனுக்கு பட்டம் கட்டின பிறகு ராமனுக்கு ஜரம் போயிடுது. விருத்தாத்மா அடுத்த திருநாமம். நிறைவுற்ற ஆத்மா ஸ்வரூபன். பரமாத்மஸ்வரூபம் மிகவும் பெருமை அத்தது. இதன் பெருமையை பார்த்தால் அவனுடைய மற்ற பெருமைகள் உபயோகர்கள் ஐஸ்வர்யம் போன்றவை மிக சிறிதாக தோன்றும். ஜீவாத்மஸ்வரூபம் சிறிது. ஆழ்வார் தமது அவாவை மிக பெரிதாக உருவகப்படுத்துகிறார். சூழ்ந்தகன்றாழ்ந்துயர்ந்த முடிவில் எல்லையற்ற பெரும்பாடேயோ என்ற பிரகிருதி தத்துவத்தை சொல்லி ஞானத்தினால் இதரும் பெருமையை உற்ற ஆத்மாவை சொல்லி இவை இரண்டையும் வியாபித்து நிற்கும் பரமாத்ம பெருமையை சொல்லி தமது அபினிவேசத்தை என ஆர்த்தியை அதனின் பெரிய என்னவா என்கிற திருவடியும் ஸ்நேகோமே பரமோதராஜன்னு என்று சுருக்கமாக தமது அன்பின் கனத்தை சொன்னார். அபாவரட்சூல் ஆழ்வாருடைய அவாவை மிகச்சிறிது என்னும்படியான் சர்வேஸ்வரன் முதலிய ஆழ்வாரை பெறுவதில் அவா. இது ஒரு உதாரணமாக சொன்னது. எது? விருத்தாத்மா. அடுத்தது மகாஷா. சிறந்த அச்சை உடைய வாகன உடையவன்.
இவரது வாகன சிறப்பை சொல்லுவது அக்ஷம் என்று தேர் சக்கரங்களாக தாங்கும் அச்சு சொல்லப்படும். வீராத்மா விஹகேஸ்வரஹா என்னப்படும் பெரிய திருவடியை வாகனமாக உடையவன். கருட வாகனம் என்பது எம்பெருமானுக்கு பெருமையம். மகா என்ற பூஜ்யத்தை சொல்லப்பட்டது. நாள் திசை நடுங்க அஞ்சரை பறவையேறி அஞ்சிரை பறவை அழகிய சிறகுடைய கருடன் வீழியம்புள் வீழி அம்புள்ளை கடாய் அம்புள்ளை கடாய் பெருமிடுக்கை வழியாக கருடனை நடத்துபவன். இந்திரன் வானவர் புள்ளூர் திக்கடல் பணிந்தேத்துவர் புள்ளூர் தீ புள்ளை வாகனமாக உடையவன். யாரு? மகாஷா. அடுத்தது கருடத்வஜா கருட புல் கொடியோர். கருடத்வஜன் என்பது பகவானுடைய அவதாரண சின்னமா. லக்ஷ்மி சம்பந்தம் திருத்துராய் சம்பந்தம் இவை போல் தனிச்சிறப்புடையது அலர்மேல் மங்க பெருமார்பா என்பது போல கருடத்வஜன் என்பவன் பரத்வஸ்வரூபம், பரத்வத்தை காட்டும். கருடப்புட்கொடி சக்கரப்படை வாழநாடு ஆறும் மகிழ்வண்ணா ஆழ்வார். நபோ பீம சமயஜோ கதிர் ஹரிஹி சர்வலட்சணோ லக்ஷ்மிவான் சமிகிஞ்சயா அதுலஹா ஒப்பில்லாதவன் தன்னப்பாரில்லத்தன் தனக்கு ஓமை அறியாதவன். தகத் சமஷ்டாபியதிகச்சதிருஷ்யத்தே தத்தாரம் மிக்காரம் விளையாய மாமாயா. அடுத்தது சரபா அழிப்பவன். வரம்பு மீறி நடப்பவரை அழிப்பவன். மாறில் போர் அரக்கர் மதில் நீரடச் செத்துகந்தா ஏரி சேவகனார் பின்னும் ஆள் உயிர் குன்றங்கள் பெய்து அடர்த்தான் சூரர்களான ஆண் பிள்ளைகளை கொன்று பெருமலை போல் குவித்து அவர்களை அழித்தான். ஸ்ருணோதீதி சரபா. சிவன் சரபம் என்ற மிருக விசேஷம் ஆய் வந்து நரசிம்மனின் சக்தியை வாங்கினான் என்று சேவர் கூறும் கதைக்கு பிரமாணம் எதுவும் கிடையாது. மகாப்பிரளயத்தில் பிரம்மன் சிவன் யாவரையும் நாராயணன் அழித்து விடுகின்றான் என்று உபனிஷத் சித்தம். பீமனா பயம் மூட்டுபவன், பயங்கரன். தனது ஆக்ஞையை கடப்பதற்கு பயமூட்டுபவன். நரசிம்மனாய் இரண்டனுக்கு மகா பயத்தை விளைவித்தான். அரிகான் நெறியாய் அரக்கர் ஒளியிட்டன் இலங்கை கடந்து விளம்பு கொளிப்பா பாசுரம். சிங்கத்தை கண்ட நெறி போல் அரக்கர்கள் கதறிக்கொண்டு லங்கையில் இருந்து ஓடி ஒளியச் செய்தான். அத்தையம்பெருமான் எம்மை கொல்லேல் அஞ்சனோம் தரம்பங்க தம்பங்கோ என்று அரக்கரை இறைந்துவது எல்லா தீவர்களும் இவனது ஆக்ஞைக்கு ஐயந்து கட்டுப்பட்டு தமது உடைமைகளை செய்கின்றன. அக்னிச்சேந்திரா. இவனிடம் பயந்து காத்து வீசுகிறது. சூரியந்திரமும் இருக்கிறான், அக்னி இருக்கிறான்.
இந்திரன் இந்திரன் தன் வேலையை செய்கிறான், பயந்து செய்கிறான் எம்பெருமானுக்கு. சமயஜா தானுவறிந்தவன், வியவஸ்தைகளை பறிந்தவன், எதை எந்தெந்த சமயத்தில் செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்பவன். இரணியன் தூண் படைப்ப அங்கப்புடைய தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. பிரளயம் முடிந்து சிருஷ்டியில் தான் நாட்டும் தெய்வங்களுக்கு அதிகாரங்களை அறித்துக் கொடுப்பவன், பக்தர்களுக்கு சமயம் அறிந்து அருள் பெறுபவன், நம்மாழ்வார்க்கு இந்திரை இன்னின்ற நீர்மை இனியாமராமை என்று கூட கூப்பிட்டவுடன் பேரடிக்காமல் அவனே அபாவத்து வீடு பெத்தா என்னும்படி பலவிதமான அனுபவங்களையும் தந்து பின்னர் பேத்தை அளித்தான். அபயம் சர்வபூதேபியோ ததான் ஏதத் அர்த்தம் மமா என்று தான் அளித்த அபயத்தை என்றும் மறவாதவன். அபிர்ஹரிஹி அத்திதான் நிவேதனங்களை ஹவிஸை ஏற்பவன். ஹவிஹி யாகங்களில் ஆராதனமாக பெறப்பட்ட பொருள் கொடுக்கப்படுவது ஏற்கப்படுவது என்று இரு பொருள்களும் உண்டு. தன்னை அடியாறுகளுக்கு அனுபவிக்கத் தருகிறான், அடியாறுகளை அவன் அனுபவிக்கிறான். பூ என்று தாத்து தானம் பிரதிக்கிரகம் இரண்டையும் குறிக்கும். இத்தாதுவிலிருந்து பெறப்படுவது கவிஹி என்ற சொல். அகங்காரம் மமக்காரம் பத்துக்கள் போனால் மோட்சம் பெறுவது நிச்சயம் என்று ஸ்ருதி. மரணமானால் வேந்தன் படத்துகிறான் ஆழ்வார் பாஷம். ஹரி விக்னங்களை போக்குபவன், போக்கி தன்னை தருபவன். ஹரிஹரி பாபானி உச்சசித்தேரபி ஸ்மிருதா. கொடியவர்கள் தன்னை நினைத்தாலும் நலனை செய்பவன். அறியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடுமோ, நிவர்த்தி சுடுமென்றோ. ஹரிது ஹரிஹி ஒரே திருநாமம். கொடிய வினை தீர்ப்பேனும் யானே என்னும் ஆழ்வார் பாசுரம். சர்வலட்சண லட்சண்யா சர்வலட்சண சமர்த்தன் சம்பன்னன், எல்லா சுவலட்சணங்களுக்கும் பொருந்தியவன். அவரது பெருமேன்மையிலே காட்டும் மகா புருஷ லட்சணங்கள். அதர் மேல் மங்கு விரமார்பகா நிகரில் பொருளாய் விரகமும் உடையாய் என்பனா. இந்த மேன்மை லட்சணங்களில் திருமகள் கேள்வன் திருவின் மணாளன் என்பது தலையானது. பஷ்யகாம் சர்வதேவானாம் தெய்வம் அக்ஷஸ்தலம் ஹரேஹே ஸ்ரீ விஷ்ணு புராணம். அமுதில் பிறந்த பெண்ணமுது நேரே சென்றடைந்தது இவன் திருமார்த்தை. அதற்கு தக்க லட்சணங்களை உடையவன் ஸ்ரீயஸ்பதி என்பது ஸ்வரூப ரூபக தர்மங்களில் பிரதானமானது. ஸ்ரீயால் அணைக்கப்படும் பாக்கியம் இவன் ஒருவனுக்கே உள்ளதன்று. புண்டரீகாட்சா சகல சுக சௌபாகிய வாரிதே என்பது ஹரியை பற்றிய தியான மந்திரம். மேல் வரும் திருநாமங்களும் ஸ்ரீ சம்பந்தத்தை பேசுமவை. அடுத்தது லக்ஷ்மிவான் ஸ்ரீமான் பூமகளார் தெனிக்கேள்வன். பூ தாமரை பூ. ஸ்ரீமான் என்பது செல்வத்தை இட்டுச் செல்லும் பொதுப்பேரன்று. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உள்ள நித்திய யோகத்தை சொல்வதும்
மங்களங்களை அளித்தும் மங்களவதியான லக்ஷ்மி சம்பந்தத்தால் பகவான் நித்திய மங்களம் ஆகிறான். அதர்மகள் விரும்பும் நபரும் பெறரடிகள். ஆழ்வார் பாசுரம். கடைசி திருநாமம். சமித்தின் ஜெயா, விஜயஸ்ரீ உடையவன், ஜெகத் சுவாமியாய், ஜெகத் பிதாவாய், லக்ஷ்மிபதியாய், ஜீவர்கள் மனதிலுள்ள சிறிதோ பெரிதோ சுதந்திர புத்தியை நாசமடையச் செய்து தாஸ்யத்தை உண்டாக்கி துக்கமித்திருக்கச் செய்பவன், சுவாதந்திரிய புத்தியால் வரும் கிளேசங்களை நீக்குபவன். அகிரதுக்க ஜெயா என்பது பகவானின் பற்றி ஒரு ஆனமந்திரம். என்னை தீவனங்களுக்காய் முறைத்தரும் மனமே தந்தாய் என்று ஆழ்வார் பேச்சு. பசுந்தரதம் ஆரம்பம் எதிசேகரவல்யமாம் லக்ஷ்மி வல்லபவரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.